ரிஷபம் வந்து ஏதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் இப்போ. ஏன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸ்னால தான் அவங்களுக்கு க்ரோத்தே இப்போ வரப்போகுது. அவங்களுக்கு வந்து நல்லபடியான ஒரு தொழில் அமையறதும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு நினைக்கிறதும் சரி, போய் இடம் மாற்றங்களுக்கெல்லாம் போய் இடம் பார்ப்பாங்க. வண்டி வாகனம் வாங்குறது, புதுசா வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த அமைப்பு எல்லாமே வந்து ரிஷபத்துக்கு 2026லயே இருக்கு. 2026ல பார்க்குறப்போ யார் வீட்லயாவது ஒரு சின்ன சைக்கிளாவது ஒண்ணு நிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புதுசா வீட்டுக்குள்ள திங்ஸ் வர மாரி இருக்கு. அமைப்புகள் வந்து நல்லபடியா இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸே கொஞ்சம் நல்லா சம்பாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சேவிங்ஸ் ரொம்ப அவசியம் ம். ரிஷபத்துக்கு. ரிஷபம் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனே என்ன அப்டின்னா, நான் ஒழுங்கா சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா ஓகே. இவங்களுக்கு வந்து கையில காசு வந்துருச்சு அப்டின்னா, கொஞ்ச நேரம் அந்த தாங்கும் தான். காச பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த காசு வந்துருச்சே, நம்ம எப்படி என்ன இத செலவு பண்ணலாம்? பண்ணலாம்? இத போய் நம்ம ஓகே. எப்படி என்ன வாங்கலாம்? அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்களோ தவிர்த்து, அடடா! இந்த காசு இல்லாம நம்ம அன்னைக்கு இப்படி இருந்தோமே, ம். இப்ப நம்ம கையில இந்த பணம் வந்துருச்சே, இத எப்படி நான் சேர்த்து வைக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது சின்ன அமௌண்ட் தானே. இத உடனே போய் செலவு பண்ணிடலாம். அப்ப காசு வரப்ப பார்த்துக்கலாம்னா, ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் சிறுக சிறுக சேமிக்கிறது தான் அவங்களுக்கு நாளைக்கு பெரிய ஒரு குரோத். அதுதான் அவங்களுக்கு பலமே அதுதான். ஏன்னா திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் போற மாரி திரும்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. பணம் இருக்கப்ப டாம்பிகமா செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட இல்ல இல்லன்னு சொல்ற அமைப்பு தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கும்.